ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க. ரேஷன் கார்டு ரிசல்ட், ரேஷன் கடையோடைய ரிசல்ட் என்னதான் இவ்வளவு நாள் ஆகிட்டுருக்கு. இப்படி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க, ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட் எப்போ வரும், ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி எப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு தினசரி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மே மாதம் இறுதிக்குள்ளார ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மே மாதம் முதல் வாரத்திலிருந்து மூன்றாம் வாரத்தை முடியறதுக்குள்ளார ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைக்குங்க. அனைவருமே இந்த ரேஷன் ஷாப், அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்டேட் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சேனல் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய தகவல் மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களும் ரேஷன் ரிசல்ட்டை பற்றி அமைச்சர் சொன்னார், இந்த மாதிரி அதிகாரிகிட்ட பேசினேன், டிஆர்பி ஆஃபீஸில் பேசினேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் சொன்னார், இந்த செய்திகள் எல்லாமே வந்திருக்கு. இந்த மாதிரி தகவல்கள் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ ரிசல்ட் அப்படியே பார்த்திங்கன்னா எப்போ வெளியிட போகிறாங்க, டிலே ஆகிட்டே இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் இழுத்தடிப்பாங்க, எப்போ ரிசல்ட் வரும், இதை பற்றி உறுதியான தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோவாக தான் இதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். இது பற்றி தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோவை பாருங்கள், இல்லைனா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி தாங்க ரிசல்ட்டை பற்றி தான் எல்லாருமே இழுத்தடிச்சிட்டாங்க. ரிசல்ட் எப்போ வரும், இதை பற்றி ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஒரு கான்ஃபிடண்டான நம்பிக்கை தர மாதிரியான ஒரு செய்தி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல சேலம், நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களை தான் நீங்கள் பார்க்குவீங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சேலம், நாமக்கல், ஈரோடு, சென்னை இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா வெப்சைட், ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வெப்சைட் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதை பார்த்திங்கன்னா இணையதளத்தில் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டே இருப்பீங்க, மாவட்டத்துடைய வெப்சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஆர்பி அப்படின்றது உங்கள் மாவட்டத்துடைய பேர். உங்கள் மாவட்டம்னா சேலம்னா டிஆர்பி சேலம் அப்படின்ட்டு இருக்கும். தருமபுரினா தருமபுரி சேலம்னு இருக்கும், நாமக்கல்னால் நாமக்கல் சேலம் டிஆர்பின்னு சேலம் போட்டுட்ருப்பாங்க அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த மாதிரியான காலமில் ரிசல்ட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிடும். தமிழகத்தில் மொத்தம் 34,790 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு 33,377 கடைகள் பார்த்திங்கன்னா இயங்கிட்டு வருது. இந்த ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில், கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் 2 கோடி ரேஷன்தாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 7 கோடி மக்கள் தினசரி பயன்பெற்று வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட், ரேஷன் கடையோடைய ரிசல்ட் ஏன் இன்னும் வெளியிடலை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்தபடியாக ரிசல்ட்டு பற்றின தகவலை தான் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற மாவட்டத்தை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் எப்போ வேணாலும் ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ரிசல்ட் வந்துச்சா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் விரைவில் ரெடி பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 99.99% ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டுகள் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டனங்க. ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்க இந்த நேரத்தில் 99.99% ரிசல்ட் அனைத்துமே முடிக்கப்பட்டு விட்டது. ரிசல்ட்டுக்கான நேரத்தை நாம் நெருங்கிட்டோங்க. அதிகபட்சம் ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்றதா தற்சமயம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு குறித்து சில அமைச்சர்கள் எல்லாமே, நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் தகவல் சொல்லியிருக்காரு. என்ன அந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நிறைய ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுற நேரத்தில் இருக்கோம். ரிசல்ட்டை நாங்கள் வழங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு அமைச்சரே தகவலை குறிப்பிட்டாருங்க. அது மட்டுமே கிடையாது, ரிசல்ட்டை பற்றிய சில முக்கியமான அப்டேட்டையும்
அமைச்சர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. என்ன அந்த முக்கியமான அப்டேட், அமைச்சர் சொன்ன அப்டேட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அமைச்சர் என்ன சொன்னார் ரிசல்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பட்டியல்கள் அனைத்துமே ரெடி ஆகிட்டு வருது. ஸோ கிட்டத்தட்ட ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணலாம். ஸோ முதற்கட்டமாக அந்த பதவி உயர்வு பட்டியலை முடிக்கப்பட்ட பிறகு புதிய அப்டேட்டை கொடுக்கலாம். ஸோ இது மட்டுமே கிடையாது, ஒரு சில ஆடியோ அப்டேட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் கூறிய தகவலை தவிர புதிய தகவல்கள் இதில் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஆடியோ அப்டேட்டு அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் என்ன தகவல் உங்களுக்கு கூறுறாங்களோ அது மட்டும்தான் இருக்கும் அந்த ஆடியோ அப்டேட்டில். வேறு எந்த விதமான புது அப்டேட்டும் கிடையாது. ஸோ மாவட்ட வாரியாக ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் தற்சமயம் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரேஷன் கடையோட ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல தயாராக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நாம் ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிட்டோம். ஸோ இந்த மே முதல் வாரத்தை இல்லை 2வது வாரத்தில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம புதிய அப்டேட்கள் அனைத்துமே நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 34,790 ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு கடைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து போடணும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே கழித்து தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000க்கு மேற்பட்ட புதிய ஊழியர்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்க இந்த நியாய விலை கடைகள் ஊழியர்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபடுறதாக சில தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நியாய விலை கடைகள் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அறிவிக்க வேண்டும், நியாய விலை கடை ஊழியர்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபடுறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ பொது விநியோக திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி துறையை அறிவிக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22, 24 அந்த மாதிரி தேதிகளில் போராட்டங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் நடத்தினாங்க. 2ஆம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் அந்த போராட்டத்தை தொடரலாம் அப்படின்ட்டு குழுக்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் புதிய அப்டேட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எப்போ கிடைக்கும் அப்படின்றது தாங்க இப்போ ரிசல்ட்டு குறித்தாங்க இப்போ மிகப்பெரிய பேச்சாக இருக்குது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மே மாதம் 10லிருந்து 15ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதை நம்ம சொல்லலாம். ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். ரேஷன் கடை மக்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கப்பெற்ற மீண்டும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி அதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் எல்லாமே ரேஷன் கடையில் போடுவாங்களா, ஸோ புதிய பட்டியல்கள் எல்லாமே போடுவாங்களா அப்படின்றாங்க ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் வந்து இந்த டைமில் எடுக்கிறதா இருக்காங்க. ஸோ புதிய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்னொரு 10,000க்கு மேற்பட்ட நபர்களை புதுசாக நியமிக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இந்த அப்டேட் எப்போ கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வர ரெடியாக இருக்குங்க. ஸோ இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி புது அப்டேட்கள் ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒளிபரப்பப்படும். ஸோ ரேஷன் கார்டு ரிசல்ட் சம்மந்தமான செய்திகள் அனைத்துமே உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.